visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மணப்பாக்கம் அப்படிங்கிறது சென்னையில் போரூர் மற்றும் கெருகம்பாக்கம் பக்கத்தில் இருக்கு. இந்த வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு 2 நுழைவாயில் இருக்கு. இந்த வெள்ளீஸ்வரர் கோயில் பிரதான சாலையிலேயே அமைஞ்சிருக்கு. தெற்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் மற்றும் கிழக்கு நோக்கிய ஒரு நுழைவாயில், 2 நுழைவாயில் இருக்கு. இந்த கோயில் சுமார் 1500 ஆண்டுகள் பழமையான கோயில். கோவிலோட முழு பேரு ஸ்ரீ திருப்புர சுந்தரி சமேத ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயிலாகும். இந்த கோவிலுக்கு ராஜ கோபுரமோ துவஜஸ்தம்பமோ இல்லை. அதற்கு பதிலாக கோவில மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு நெய்வேத்திய பீடம், அதாவது பலிபீடமும் ஒரு நந்தி வாகனமும் மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபத்தை உள்ள வச்சிருக்கா. பல தூண்களை கொண்ட இந்த மூலஸ்தான மண்டபத்துல விநாயகர், ராஜமுருகன், மதுரை காளியம்மன், தனலட்சுமி, மகாவிஷ்ணு, அங்காளம்மன், மதுரை மீனாட்சி அம்மன், திருப்புர சுந்தரி, தத்தாத்திரேயர் மற்றும் அர்த்தநாரீஸ்வரரோட படத்தை அழகா வரைஞ்சு வச்சிருக்கா. இந்த மூலஸ்தான மண்டபத்தோட கோபுரத்துல சிவன் பார்வதி ஒரு ரிஷப வாகனத்துல அமர்ந்த மாதிரி காட்சி அளிக்கிறார். இந்த மூலஸ்தான மண்டபத்துக்கு இடது பக்கத்துல கிழக்கு நோக்கி ஒரு சன்னதி, அது ஸ்ரீ ஹரிஹர ஐயப்பனோட சன்னதி. ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயிலோட மூலஸ்தானம் கிழக்கு நோக்கிய மூலஸ்தானம். மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 பெரிய துவார பாலகர்களோட விக்கிரகம் காவல் காக்கிற மாதிரி பார்க்க முடியும். மூலஸ்தானத்துல ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் சிவலிங்க வடிவமா காட்சியளிக்கிறாரு. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த சிவலிங்கத்தை, அதாவது இந்த வெள்ளீஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணவர் சுக்ராச்சாரியார் ஆவார். வெள்ளீஸ்வரர் மூலவர் கோஷ்டத்தை சுத்தி நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரரோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். மூலவர் சன்னதி பக்கத்திலேயே தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த தெற்கு நோக்கிய சன்னதியில அம்பாளான ஸ்ரீ திருப்புர சுந்தரி அம்பாள் நின்ற கோலத்துல காட்சி அளிக்கிறார். அம்பாள் சன்னதி வாசல்ல 2 துவார பாலிகளோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயிலோட வெளிப்பிரகாரத்துல ஸ்ரீ செல்வ விநாயகரோட கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. செல்வ விநாயகர் சன்னதியை நோக்கி ஒரு நெய்வேத்திய பீடமும் ஒரு மூஞ்சூர் வாகனத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்க கிழக்கு நோக்கிய ஒரு மற்றொரு சன்னதி இருக்கு. இது யாரோட சன்னதினா ஸ்ரீ சிவபால முருகனோட சன்னதி. இவரோட சன்னதியை எதிர்நோக்கி ஒரு நைவேத்திய பீடமும் ஒரு மயில் வாகனத்தையும் பார்க்க முடியும். சிவபால முருகன் சன்னதியில என்ன விசேஷம் அப்படின்னா, இங்க இவர் வள்ளி தேவசேனாவோட காணப்படவில்லை, தனியா தான் இருக்கார். இந்த ஸ்ரீ சிவபால முருகன் விக்கிரகம் பக்கத்திலேயே ஒரு சின்ன சிவலிங்கமும் காணப்படும். ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயிலோட வெளிப்பிரகாரம் நிறைய செடி மரங்கள்லாம் நிறைஞ்சே இருக்கு. அதனால அப்பப்போ அந்த இலையெல்லாம் உதிர்ந்து அங்கங்க இருக்கும், காணப்படும். இதை சுத்தம் பண்ணி பளிச்சுன்னு வச்சிருக்கா. அந்த வெளிப்பிரகாரத்தை பெருக்கி பிரமாதமா இருக்கு பார்க்கறதுக்கு. இதே வெளிப்பிரகாரத்துல தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த தெற்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா, இதான் கால பைரவரோட சன்னதி. இந்த கால பைரவர் சன்னதியில அவர் நின்ற கோலத்துல தெற்கு நோக்கி காட்சி அளிக்கிறார். கால பைரவர் சன்னதி பக்கத்திலே இந்த கோவிலோட நவகிரக சன்னதியும் அமைச்சிருக்கா. ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் கோயிலுக்கு வெளிப்பக்கமா ஒரு நாகர்கள் சன்னதி இருக்கு. இந்த நாகர்கள் சன்னதி கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி. இந்த நாகர்கள் சன்னதி பக்கத்திலே ஒரு பெரிய அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கு. அந்த அரச மரம் வேப்ப மரத்துக்கு கீழே நாகர்கள் ஒரு விக்கிரகம் இருக்கு. அது பக்கத்திலே ஒரு விநாயகர் விக்கிரகத்தையும் அமைச்சிருக்கான். இந்த வேப்ப மரம் அரச மரம் பக்கத்திலேயே ஒரு வடக்கு நோக்கிய சன்னதி. இந்த வடக்கு நோக்கிய சன்னதி யாருதுன்னா, இதுதான் சப்த கன்னிகைகளோட சன்னதி. சப்த கன்னிகைகள் ஸ்ரீ இந்திராணி, ஸ்ரீ சாமுண்டி, ஸ்ரீ வாராகி, ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ கௌமாரி, ஸ்ரீ மகேஸ்வரி மற்றும் ஸ்ரீ பிராமி. இந்த கோவிலுக்கு நந்தவனமும் இருக்கு. அதே மாதிரி கோவிலுக்கான மடப்பள்ளியும் இருக்கு. கோவிலோட ஸ்தல விருட்சத்தோட பேரு வில்வ மரம். கோவிலோட புஷ்கரணியோட பேரு பிரம்ம தீர்த்தம். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.